காயமோ பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். ஆண்டவர் நம்மோடு இருப்பது முக்கியமான ஒன்று. குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும். எது வரைக்கும் ஆண்டவர் நம்ம விட்டு அப்ப தேடியாச்சுன்னா மீண்டும் அவர் நம்ம கூட வந்து என்ன செய்வார் சொல்லுங்க, சேர்ந்து கொள்வார் என்ற அர்த்தம். எது வரைக்கும் என் முகத்தை தேடு மட்டும், தங்கள் குற்றங்களை உணர்ந்து. குறிப்பாக தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்பொழுதுமே தங்கள் குற்றங்களை உணர்த்துவார். பொதுவாக பிறருடைய குற்றங்களை கண்டுபிடிப்பது, அதை உணர்த்துவது எளிது. இயேசு சொன்னார், மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரன் கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை, என்ன அர்த்தம் சொன்னா, அவன் கண்ணில் உத்திரம் இருக்கு, அதை அவனால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்ப்பது மட்டுமல்ல, அந்த துரும்பை எடுத்து போடுவதற்கு என்ன செய்யறான், வகை தேடுகிறான். துரும்பை பார்ப்பது மட்டுமல்ல, துரும்பை எடுத்து போடவும் வகை பார்க்கிறான். ஆனா அவன் கையில் என்ன இருக்கு, உத்திரம் இருக்கிற. தன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல், அப்பொழுது ஆண்டவர் முதலாவது உன் கண்ணில் இருக்கிற துரும்பை உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கையில் இருக்கிற கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட என்ன செய், வகை தெளிவான ஒரு பார்வை உனக்கு கிடைக்கும் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். தன் பிழையை உணர்கிறவன் யார் என்று சொல்வதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குற்றங்களை நாம என்ன செய்யணும், சொல்லுங்க, உணர வேண்டும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. லவோதிக்கேயா சபை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. அந்த லவோதிக்கேயா சபை குறித்து பார்க்கும்போது, தன்னுடைய உண்மையான நிலையை அதால் என்ன செய்ய முடியல, தரித்திரராய் இருந்தாலும் தன்னை ஐஸ்வர்யவானாக என்ன செய்தது, நினைத்தது. நிர்வாணியாய் இருந்தாலும் அழகான வஸ்திரம் தரித்ததை போல நடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த சபைக்குள் இருக்க வேண்டிய ஆண்டவர் சபைக்கு வெளியே நின்று என்ன செய்கிறாராம், கதவை தட்டி கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஒவ்வொருவரும் நம்மை அடிக்கடி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதித்து அறியுங்கள். பிறரை பார்க்கும் போதல்ல, உங்களை நீங்கள் பார்க்கும் போதுதான் மேன்மை பாராட்டுவதற்கு உங்களுக்கு என்ன செய்யும், இடம் உண்டாகும் என்று கலாத்தியர் 6:4 வாசிக்கிறோம். கலாத்தியர் 6:4 கூட வாசிங்க. கலாத்தியர் 6:4. நியாயப்பிரமாணத்தினால் அவனவன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவன். அவனவன் தன்னையும் தன் சுய கிரியைகளையும் சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டு. தன்னையே பார்க்கணும். அல்லேலூயா. எக்ஸாமின் யுவர்செல்ஃப். உங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்களிடத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை பார்த்து அவைகளை அறிக்கை செய்தால் நீங்கள் தேவனுடைய ஒரு பிரசன்னத்தை, தேவனோடு உள்ள நெருக்கத்தை நீங்கள் பெறுவீர்கள். அல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 19:12 வாசிக்கிறோம், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நம்முடைய குற்றங்களை
ஆண்டவர் உணர்த்துவதற்கு சில மனிதர்களை பயன்படுத்தலாம், சில வசனங்களை மூலமாய் உணர்த்தலாம். வேதத்திலே சில ராஜாக்களுடைய குற்றத்தை உணர்த்த சில தீர்க்கதரிசிகளை அனுப்பின போது சிலர் அந்த தீர்க்கதரிசிகள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் மேல் கோபம் கொண்டார்கள். அதில் ஆசா ஒரு மனிதன். அவர்கள் குற்றத்தை உணர்த்த தீர்க்கதரிசிகளை அனுப்பின போது அந்த தீர்க்கதரிசிகளை சிலர் கொலை செய்தார்கள், சிலர் கல்லறிந்தார்கள், சிலர் அவர்கள் மேல் கோபப்பட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம குற்றத்தை உணர்த்துவதற்கு ஏதோ தீர்க்கதரிசி வருவார் என்று நினைக்க கூடாது. பரிசுத்தாவி இன்றைக்கு நம்மேல் அனுப்பப்பட்டிருக்கிறார். பரிசுத்தாவினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? அவரவர் குற்றத்தை பிறரிடத்தில் அல்ல, அவரவர் குற்றத்தை அவரவரிடத்தில் கண்டித்து என்ன செய்வாரு? பரிசுத்தாவி இல்லாத காலத்தில் தான் தீர்க்கதரிசிகள் குற்றத்தை கண்டிப்பதற்காக தேவனால் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு பரிசுத்தாவி நமக்குள் இருக்கிறார். அவர் குற்றத்தை உணர்த்துகிறவர். அல்லேலூயா. சோ குற்றம் நமக்கு உணர்த்தப்படும் போது அதை ஒப்புக்கொண்டு we must acknowledge our mistake and confess them to God. நம்முடைய குற்றங்களை நாம் ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்ய வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் திரும்புவதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் அதுதான் வழியா இருக்கிறது. தாவீதினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால் அவன் தேவனுடைய பார்வையில் 2 பிரதான பாவத்தை செய்தான். அந்த பாவத்தை ஆண்டவர் உணர்த்தின போது அவன் 2 தவறுகளை செய்த போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் செய்த தவறு என்பதை உணர்த்த ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பின போது அவன் ஒத்துக்கொண்டான். நான் ஆண்டவருக்குமாய் பாவம் செய்தேன் என்று அவன் ஒத்துக்கொண்டு தன் பாவ அறிக்கையின் சங்கீதம் 51 சங்கீதத்தை தன் பாவ அறிக்கையின் சங்கீதமாக தேவனுக்கு முன்பாக பாடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜனங்களை எண்ணினது ஒரு பாவம். ஸ்தோத்திரம், அவர் பத்சேபாளிடத்தில் நடந்தது ஒரு பெரிய பாவம். சோ இந்த பாவத்தை கர்த்தர் உணர்த்தின போது, கண்டித்த போது அவன் ராஜாவா இருந்த நான் என்று சொல்லி தீர்க்கதரிசியாகிய நாத்தானுக்கு எதிராக கை நீட்டி இருக்கலாம். ஆனா அவன் அப்படி செய்யல. அல்லேலூயா. அவன் நான் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்தபடினாலே கர்த்தர் அவன் பாவத்தின் தோஷத்தை என்ன செய்தாரா? மன்னித்து அவன் ராஜ்ய பாரத்தை அவனுக்கு ஸ்திரப்படுத்தினார். சோ நம்முடைய குற்றங்களை ஆண்டவர் பரிசுத்தாவினால உணர்த்துவார். சில வேளையிலே உணர்த்துவதற்கு யாரை பயன்படுத்தினாலும் நாம குற்றத்தை உணர்ந்து அறிக்கை செய்யணும். நம்முடைய குற்றத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணி இதெல்லாம் சகஜம் என்று இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தங்கள் குற்றத்தை ஒத்துக்கொள்ளாத மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை. வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கையில் ராகேல் தன்னுடைய அப்பாவுடைய தெய்வங்களை வழிபடுவதற்காக அல்ல, அது கோல்டன் இமேஜஸ், அவைகளை எடுத்துக்கொண்டு அதை பைபிள் சொல்லிருக்கு அவள் திருடி கொண்டு வந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. திருடுவது ஒரு பாவம். அல்லேலூயா. பிறனுடைய யாதொன்று என்ன செய்யாதிருப்பாயாக, இச்சியாதிருப்ப. இந்த பிரமாணம் பிந்தி நாட்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் அது தேவனுடைய விரோதமானது. ஆனால் அதை அவள் திருடி கொண்டு வந்தாள். திருடி கொண்டு பாதுகாப்பான இடத்தில் மறைத்து வைத்திருந்தாள். லாபான் வருகிறார், என்னுடைய தேவர்கள், என்னுடைய அது பொற்சிலை அவைகளை எடுத்துக்கொண்டு வந்து விட்டீர்களா, எல்லாவற்றிலும் தேடுகிறார். அப்பொழுதாயிலும் அவள் நான் செய்து விட்டேன், நான் தெரியாமல் எடுத்து விட்டு வந்து விட்டேன், இதோ உம்முடைய தெய்வங்கள் இங்கே இருக்கிறது என்று என்ன சேர்க்கணும். ஏன்னா யாக்கோபுடைய கூடாரத்தை தடவுகிறான், லேயாருடைய கூடாரத்தை தடவுகிறான், ராகேலுடைய கூடாரத்தையும் கண்டு தன் தேட. ஆனா அவள் ஒட்டகத்தின் மேல சேனம் வைத்து அந்த சேனத்தின் கீழ் அவைகளை மறைத்து வைத்துக் கொண்டு அதுக்கு ஒரு சாக்கு போக்கை சொல்லி அவள் தான் திருடி கொண்டு வந்ததை மறைத்து பாதுகாத்து வைத்திருந்தாள். அவள் குற்றத்தை ஒத்துக்கொள்ளல. என்ன நடந்தது? அவள் விரும்பி ஆண்டவர்
அவளுடைய பிந்தைய காலத்தில் பாருங்க, யோசேப்பினுடைய எதிர்கால மேன்மையை அவள் கண்கள் பார்க்கும் பாக்கியம் அவளுக்கு என்ன செய்யல, கிடைக்கல. பெத்தேலுக்கு சென்று யாக்கோபுடைய அப்பா ஈசாக்கை பார்க்கலாம் என்று ஆசையோடு புறப்பட்டு வந்தார். தன் மாமனை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கல. ஒரு டெஸ்டினேஷனுக்கு நேராக புறப்பட்டு வந்தார்கள். அந்த புறப்பட்டு வந்த அந்த பாயிண்டில் போய் அவர்கள் என்ன செய்யல, போய் ரீச் ஆகல. புறப்பட்டார்கள். ஒரு பெத்தேலுக்கு போய் சேர வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு யாக்கோபோடு பிரயாணம் செய்தார். ஆனால் பிரயாணம் நடுவிலே நிறுத்தப்பட்டது. அது இயற்கையாக நடந்தது தெரிந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் அந்த தவறை ஒத்துக்கொண்டு, அப்பா நான் தெரியாமல் எடுத்து விட்டு வந்து விட்டேன், நீ தேடி வந்த பொற்சலை இதோ இருக்கிறது என்று அவள் கொடுத்திருக்கலாம். இரண்டாவதாக நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆகானை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகான் ஒரு தவறு செய்து விட்டான். இவன் எகிப்தில் இருந்து பிரயாணப்பட்டு மீட்கப்பட்டு செங்கடல் தாண்டி பல வனாந்தரங்களை எல்லாம் தாண்டி இப்போ கிட்டத்தட்ட எரிகோவுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் எங்க தான் போக போறோம்? வாக்குத்தத்த தேசத்தில் கால் மிதிக்க போகிறோம். இந்த எரிகோவை ஜெயித்து விட்டு ஆயியை பிடித்து விட்டால் தேசங்கள் வசம் வந்துவிடும். தேசத்தின் மேன்மையை பார்க்கும் சிலாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. ஆனாலும் இவனுக்குள்ளே அந்த பாபிலோனிய சால்வை, அந்த பொன் பாலங்கள் இவைகளை பார்த்த போது ஏற்கனவே கர்த்தர் சொல்லியிருந்தார், எரிகோவில் இருந்த எந்த பொருளை என்ன செய்யக்கூடாது, யாரும் என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூடாது, அதெல்லாம் நெருப்பில் இட வேண்டும் என்று யோசுவாவின் மூலமாய் செய்தி கொடுக்கப்பட்டது. ஆனால் இவன் யாருக்கு தெரியாமல் தன்னுடைய வீட்டின் கூடாரத்தின் கீழே போய் என்ன செய்தான், மறைத்து வைத்தான். யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்தான். என்ன எண்ணத்தோடு வைத்தானோ தெரியாது. பாபிலோனிய சால்வை, அது வேத பண்டிதர் சொல்றாங்க, அது ஒருவேளை அந்த எரிகோ ராஜாவின் பொறுத்து கொண்டிருந்த ஒரு விலையேறப்பட்ட ஒரு பாபிலோனிய சால்வை. இதெல்லாம் இச்சித்து எடுத்தான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் பாவம் செய்து விட்டார்கள், நான் உங்க மத்தியில் இருக்க மாட்டேன். இப்போ ஆயி பட்டணத்தில் 36 பேர் செத்து போனாங்க. அவனுடைய தலைவன் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். அப்பமாயும் ஆண்டவர் தெளிவா பேசுறாரு, உங்கள் நடுவிலே பாவம் வந்திருக்கு, ஸ்தோத்திரம், தீட்டுள்ள பொருள்கள் உங்கள் மத்தியில் இருக்கிறது என்று சொன்ன போது வாலண்டியராக தன் தலைவனிடத்தில் போய் நான் தான் திருடி விட்டேன், ஐயா மன்னிச்சிருங்க என்று சொல்லி தன் குற்றத்தை கர்த்தரிடத்திலும் அறிக்கை செய்து யோசுவாவிடத்திலே அறிக்கை செய்திருக்கலாம். கர்த்தரும் இவனுடைய அறிக்கைக்காக காத்திருந்தார். இவன் அறிக்கை செய்திருந்தால் இவன் குடும்பம் எங்க பிரவேசித்திருக்கும், கானானுக்குள் பிரவேசித்திருக்கும். ஆனால் அந்த கிட்ட வந்த சூழ்நிலையில் இவன் இந்த பாவத்தை மறைத்தது நிமித்தம் வேதம் என்ன சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆகானுக்கு வாய்ப்பை கொடுத்தேன், அவன் வாலண்டியராய் வந்து அறிக்கை செய்வான் எண்ணினேன், ஆனாலும் இல்லை, சீட்டு போடுங்கள், யார் யார் மேல் கோத்திரம், அடுத்து குடும்பம் என்று சீட்டு போட்டு கடைசியில் சீட்டு யார் மேல வந்து விழுது, ஆகான் மேல் வருகிறது. அப்பொழுதுதான் அவன் தன் குற்றத்தை, நடந்த சம்பவத்தை சொல்லுகிறான். அப்பொழுது அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்தாங்க, ஸ்தோத்திரம், அழித்து போட்டார்கள். அவன் மேல் பெரிய கல்குவியல் குவிக்கப்பட்டதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.